ஏன் கோமதி, அரசியே தைரியமா இருக்கிறப்ப உனக்கு மட்டும் என்ன பயம்? ஏன் கேட்க மாட்டீங்க? ஏங்க நாளைக்கு ரோட்ல போகும்போது வரும்போதெல்லாம் உன் மகளை கோர்ட்டு கூட்டிட்டு போயிட்டு வந்தியான்னு என்னதான் கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்கறவங்கள என்கிட்ட வந்து கேட்க சொல்லு, நான் பதில் சொல்லிக்கிறேன். நீங்க என்ன பதில் சொல்விய? மைக்கு பிடிச்சிட்டு மகளை கூட்டிட்டு ஊர்வலம் போவிய. நான் ஏன் கோர்ட்டுக்கு போனேன்னு வசனம் வேற பேசுவிய. கோமதி, நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் புரிஞ்சு. ஆமாமா வந்துட்டாரு புரட்சிக்கார அப்பா. சரிடி, இதுல என்ன புரட்சி இருக்கு? குடும்பத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்தா என்ன பண்ணணுமோ அதான் நானும். பொம்பளை புள்ள ஆம்பளை புள்ளன்னு யாரும் பார்க்க மாட்டாங்க. நிறுத்தி வச்சு அம்பிட்டு கேள்வி கேட்பாங்க. அவன் கடத்தி வச்சிருந்தானே, அங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தோண்டி தோண்டி அசிங்கமா கேள்வி கேட்பாங்க. இவ என்னங்க பதில் சொல்வா? உண்மையை சொல்லலாம். ஷோ, உங்களுக்கு நெசமா ஒண்ணுமே புரியலங்க. மாமா நீங்க பேசிட்டீங்க, ஆனா அத்தை ஒரு அம்மாவா யோசிக்கிறாங்க. புரியுதுக்கா, ஆனா நம்ம சினிமால பாக்குற கோர்ட் மாதிரிலாம் நிஜ கோர்ட் இருக்காதுல்ல. ஏமா நீ எத்தனை தடவை கோர்ட்டுக்கு போயிருக்க? போனதில்லதான். கொஞ்ச நேரம் சும்மா இரு. இத பாருங்க, இப்பவும் ஒண்ணு கெட்டு போயிடலங்க. நம்ம கோர்ட்டுக்கு போக தேவையில்ல. நாம வரலன்னு வக்கீல் கிட்ட சொல்லிடுங்க. அப்புறம் அவங்களுக்கு சாதகமாத்தே தீர்ப்பு வரும். பரவாயில்லையா? ஷோ, கோர்ட்டுக்கு போறதெல்லாம் ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல அத்தாச்சி. சாதாரண விஷயத்துக்கு ஏன் இவ்வளவு பதறீங்கன்னு தெரியல. நீ கோர்ட் போலீஸ் ஸ்டேஷன் பல தடவை போயிட்டு வந்தவதானமா, உனக்கு அதெல்லாம் பெரிய விஷயமா இல்லாம இருக்கலாம். ஆனா நாங்க அப்படி ஒண்ணும் கிடையாதுமா. மான அவமானத்துக்கு பயந்து வாடுறவங்க. எங்க கேஸ் எப்படியாவது போட்டுங்க, நம்ம கோர்ட்டுக்கு போக வேண்டாங்க. அப்படிலாம் விட முடியாது, நம்ம கோர்ட்டுக்கு போயிட்டே ஆகணும். இங்க வேற உன்னால வர முடியலன்னா வீட்டுல இருந்துக்க, நான் அரசியை பத்திரமா கூட்டு போய் கூட்டுக்கு வந்துருவேன். இப்ப அரசி கிளம்புமா? சரிப்பா, நானும் வரேன். நீ வாரியா? தானே வர மாட்டேன் சொன்ன. யாருமே போக வேண்டாம்னு சொன்னேன். போய்தான் ஆகணும்னா நானும் வரேன். அரசி